டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகிய இருவருடைய பதவிகளின் தன்மை மற்றும் அதனுடைய விவரங்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நாம் சென்ற வகுப்பில் பார்லிமெண்ட் என்பதனுடைய 2 பிரிவுகளை பார்த்தோம். அதாவது ராஜ்யசபா மற்றும் லோக்சபா என்பதை தனித்தனியாக பார்த்து முடித்திருக்கிறோம் நண்பர்களே. அதில் அனைத்து தகவல்களையும் சொல்லி இருக்கிறேன். பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, அதாவது மக்களவையின் சபாநாயகர் மற்றும் மக்களவையின் துணை சபாநாயகர் என்பதை பற்றிய, அதாவது அந்த பதவிகளின் தன்மை மற்றும் விவரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது மக்களவையின் சபாநாயகர் மற்றும் மக்களவையின் துணை சபாநாயகர் இந்த இருவரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 93 நண்பர்களே. அதாவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 93 படி இந்த 2 பதவிகளுக்குமான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதுபோக இந்த 2 நபர்களையும் பதவியில் இருந்து நீக்கக்கூடிய சட்டப்பிரிவு 94, அதாவது 94. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை நியமிக்கக்கூடிய சட்டப்பிரிவு 93, அந்த இருவரையும் பதவியிலிருந்து நீக்கக்கூடிய சட்டப்பிரிவு 94. இதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோக இந்த சபாநாயகர் பதவி பற்றிய சில விவரங்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இந்திய நாட்டினுடைய முதல் சபாநாயகர் ஜி.வி. மாவ்லங்கார். இது பிஇஓ தேர்வில் கேட்டாலும் கேட்பார்கள் நண்பர்களே. நம்முடைய நாட்டின் முதல் சபாநாயகர் யார் என்று கேட்பார்கள். ஜி.வி. மாவ்லங்கார். எந்த ஆண்டு என்று பார்த்தால் 1952ஆம் ஆண்டிலிருந்து 1956ஆம் ஆண்டு வரை அவர் மக்களவையின் சபாநாயகராக இருந்தார். அவர்தான் இந்தியாவின் முதல் சபாநாயகர் ஆவார், அதாவது ஜி.வி. மாவ்லங்கார். அதற்கடுத்து தற்போது உள்ள சபாநாயகர் யார் என்று கேட்பார்கள். தற்போது உள்ள சபாநாயகர் ஓம் பிர்லா. அதாவது தற்போது 18வது சபாநாயகர் நண்பர்களே. இவர் தற்போது உள்ள ஓம் பிர்லா அவர்கள் 18வது சபாநாயகர் ஆவார். இந்த 2 விவரங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக மணி பில் என்று சொல்லக்கூடிய பண மசோதாவை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் எது என்று கேட்பார்கள். 110. அதாவது மணி பில் என்பது பண மசோதா என்று அழைக்கப்படும். அதை பற்றிய சட்டப்பிரிவு 110 நண்பர்களே. இதுவும் முக்கியமானது. இந்த விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து சபாநாயகர் பதவியை பற்றி பார்க்கலாம். He is elected by the Lok Sabha from among its member after the first sitting. அதாவது இவர் மக்களவை முதலில் கூடும்போது அந்த உறுப்பினர்களால் இந்த சபாநாயகரானவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கக்கூடிய அரசாங்கத்தால் முதலில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடும்போது அந்த முதல் கூட்டத்தொடருக்கு பிறகு இவர் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதற்கடுத்து the date of election is fixed by parliament. சபாநாயகருடைய தேர்தலை பற்றி முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு தான் இருக்கிறது நண்பர்களே. தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. சபாநாயகரை பற்றி, அவருடைய தேர்தலை பற்றியும் உறுதி செய்கிற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டு. He resigned by writing to the deputy speaker. ஒரு சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என்று நினைத்தால் அவர் துணை சபாநாயகருக்கு எழுத்துப்பூர்வமான தகவலை தெரிவிக்க வேண்டும் நண்பர்களே. அதாவது அவருடைய கைப்பட
எழுத்துப்பூர்வமான கடிதத்தை எழுதி துணை சபாநாயகரிடம் கொடுத்துவிட்டு தான் அவர் பதவியை ராஜினாமா செய்ய முடியும். அதற்கடுத்து he continued till the newly elected Lok Sabha meeting. அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய 5 ஆண்டு காலம் பதவி காலம் முடிந்தாலும் இவர் பதவியில் தொடர்ந்து நீடிக்கலாம். ஏனென்றால் அடுத்த அரசாங்கமானது வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவர் அந்த பதவியில் தொடர்ந்து நீடிக்கலாம் நண்பர்களே. அதாவது மக்கள் அவையினுடைய ஆட்சி காலம் முடிந்த பிறகும் சபாநாயகருடைய பதவியானது தொடர்ந்து அமலில் இருக்கும். அவருடைய பதவி முடிவு பெறாது. இதுவும் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. அதன் பிறகு இரண்டாவதாக அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு அந்த முதல் கூட்டத்தொடர் வரை அவருடைய பதவியானது இருக்கும். அதன் பிறகு வேறொரு சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் இவருடைய பதவி காலியாகிவிடும் நண்பர்களே. அது தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து he head of the Lok Sabha, அதாவது மக்களவையினுடைய தலைவராக இவர்தான் செயல்படுகிறார். அதாவது இதையும் கேட்டாலும் கேட்பார்கள், மக்களவையினுடைய தலைவர் யார் என்று கேட்பார்கள். சபாநாயகர். அதுபோக 2 அவைகளின் கூட்டத்திற்கு இவர்தான் தலைமை தாங்குகிறார். அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 அவைகளையும் ஒன்றாக கூட்டி கூட்டத்தொடர் நடத்தும் போது அந்த 2 அவைகளுக்கும் சபாநாயகர் தான் தலைமை தாங்குகிறார். ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படும் போது அது பண மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமும் இந்த சபாநாயகருக்கு தான் உண்டு. அதுபோக ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்று சொல்லக்கூடிய கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அந்த இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் சபாநாயகருக்கு தான் உண்டு. அதுபோக பாராளுமன்றத்தில் சமநிலை ஏற்படும் போது மட்டுமே இவர் வாக்களிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அதாவது காஸ்டிங் ஓட் என்று சொல்லக்கூடிய முடிவு செய்யும் வாக்கு என்பதை மட்டுமே இவர் செலுத்துகிறார். மற்றபடி இவர் வேறு எந்த இதுவிலும் வாக்கு செலுத்த மாட்டார். இவ்வளவுதான் நண்பர்களே இந்த சபாநாயகர் பற்றிய விவரங்கள். இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். இதை மேற்சொன்ன விவரங்களை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து டெபுட்டி ஸ்பீக்கர் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது துணை சபாநாயகர் என்பதை பற்றி பார்க்கலாம். he elected by the லோக் சபா மெம்பர் ஒன்லி, அதாவது மக்களவையில் உள்ள உறுப்பினர்களால் மட்டுமே இவர் இந்த துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவருடைய தேர்தலானது சபாநாயகரின் தேர்தலுக்கு பிறகுதான் தேர்ந்தெடுக்கப்படுவார் நண்பர்களே. அதாவது முதலில் சபாநாயகர் தேர்தல் நடைபெறும். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் துணை சபாநாயகர் தேர்தல் நடக்கும். அதன் பிறகுதான் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார். டேட் ஆஃப் எலெக்ஷன் ஃபிக்ஸ்டு பை ஸ்பீக்கர், அதாவது துணை சபாநாயகருடைய தேர்தலை பற்றி முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், சபாநாயகருடைய தேர்தலை முடிவு செய்வது பாராளுமன்றம் என்று பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கு துணை சபாநாயகருடைய தேர்தலை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். இவர் பதவி விலக நினைத்தால், அதாவது துணை சபாநாயகரானவர் பதவி விலக நினைத்தால் சபாநாயகருக்கு எழுத்துப்பூர்வமாக கடிதம் எழுதி அனுப்ப வேண்டும். அதாவது அவருடைய கைப்பட ராஜினாமா கடிதத்தை எழுதி சபாநாயகரிடம் கொடுத்துவிட்டு ராஜினாமா செய்யலாம். இதுவே சபாநாயகர் ராஜினாமா செய்ய நினைத்தால் துணை சபாநாயகருக்கு அவருடைய கைப்பட ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துவிட்டு ராஜினாமா செய்ய முடியும். இவர்கள் ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி இதை செய்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதற்கடுத்து சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது இந்த துணை சபாநாயகரானவர் சபாநாயகராக செயல்படுவார்.
அதாவது இந்தியாவினுடைய மக்களவையில் சபாநாயகர் ஏதேனும் காரணங்களால் காலியாகும் பட்சத்தில் இந்த துணை சபாநாயகரானவர் சபாநாயகராக செயல்படுவார். உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சபாநாயகராக திரு அப்பாவு அவர்கள் இருக்கிறார். அவருடைய பதவி ஏதேனும் சூழ்நிலையால் காலியாக போது துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய திரு மாண்புமிகு பிச்சாண்டி அவர்கள் அந்த சபாநாயகர் பொறுப்பை கவனித்து வருவார். நண்பர்களே, இதுதான் அங்கே மக்களவையிலும் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பம்சம். அதாவது தலைவர் இல்லை என்றால் துணைத் தலைவர் அந்த தலைவராக செயல்படுவார் என்பதுதான் இதனுடைய சுருக்கம். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு அப்போது அவருக்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்படும் நண்பர்களே. அதாவது துணை சபாநாயகரானவர் சபாநாயகராக பொறுப்பேற்கும் பட்சத்தில் சபாநாயகருக்கு என்னென்ன அதிகாரங்கள், என்னென்ன படிகள் மற்றும் ஊதியங்கள் வழங்கப்பட்டதோ அந்த அனைத்து சலுகைகளும் அதிகாரங்களும் துணை சபாநாயகருக்கும் வழங்கப்படும். அதற்கடுத்து 2 அவைகளின் கூட்டத்திற்கும் தலைமை தாங்கக்கூடிய அதிகாரமும் பெறுகிறார். அதாவது ஏற்கனவே பார்த்தது போலதான் 2 அவைகளின் கூட்டத்திற்கு பொதுவாக தலைமை தாங்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. அப்படி அவருடைய பதவி காலியாகும் போது துணை சபாநாயகர் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கலாம். அந்த அதிகாரமும் இவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கடுத்து பாராளுமன்ற கமிட்டியின் உறுப்பினராக நியமிக்கப்படும் போது அவர் இயல்பாகவே அந்த கமிட்டியின் தலைவராக செயல்படுகிறார். அதாவது ஏதேனும் ஒரு கமிட்டியானது பாராளுமன்றத்தால் நியமிக்கப்பட்டால் தேவைக்கேற்ப அவர் அதில் உறுப்பினராக நியமிக்கப்படும் போது அந்த கமிட்டியினுடைய தலைவராக அவர் துணை சபாநாயகர் செயல்படுகிறார். ஏற்கனவே நாம் தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் மாநில மனித உரிமை ஆணையத்தை பற்றி பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் நண்பர்களே. தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு 6 நபர்கள் அடங்கிய குழுவானது நியமிக்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். அப்படி அந்த 6 நபர் குழுவில் பிரதமரும் உறுப்பினராக நியமிக்கப்படுவார். அப்படி நியமிக்கப்படும் போது அந்த பிரதமர் தான் அந்த குழுவினுடைய தலைவராகவும் இருப்பார் நண்பர்களே. அதே அர்த்தத்தில் தான் இங்கும் சொல்லப்படுகிறது. பாராளுமன்றத்தால் ஏதேனும் ஒரு கமிட்டியின் உறுப்பினராக துணை சபாநாயகர் நியமிக்கப்படும் போது இயல்பாகவே அவர் அந்த கமிட்டியினுடைய தலைவராக மாறிவிடுகிறார் என்பதுதான் இந்த சிறப்பம்சம். அதாவது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பற்றிய விவரங்கள் இவ்வளவுதான் நண்பர்களே. இதிலிருந்து அவ்வளவாக கேள்வி வருவதில்லை. லோக்சபா மற்றும் ராஜ்யசபா என்பதிலிருந்து தான் நிறைய கேள்விகள் வரும். ஏனென்றால் அதில் தான் எக்கச்சக்கமான தகவல்கள் கொட்டி கிடக்கிறது. அதை அனைத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். தனித்தனி வீடியோவாக இருக்கிறது, பாருங்கள் நண்பர்களே. இருந்தாலும் இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக தான் இந்த தலைப்பையும் பார்த்திருக்கிறோம். அதாவது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் என்பதை பற்றியும் பார்த்திருக்கிறோம். இந்த இருவரையும் நியமிக்கக்கூடிய சட்டப்பிரிவு 93, இந்த இருவரையும் பதவியிலிருந்து நீக்கக்கூடிய சட்டப்பிரிவு 94 நண்பர்களே. இந்தியாவினுடைய முதல் சபாநாயகர் ஜி.வி. மாவ்லங்கால் 1952 56 வரை இருந்தார். தற்போதுள்ள சபாநாயகர் ஓம் பிர்லா, அவர் 18வது சபாநாயகர் ஆவார். இதுவும் கேள்வியாக கேட்பார்கள் நண்பர்களே. அடுத்து மணிபில் என்பதை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு 110. இவ்வளவுதான் இந்த தலைப்பில் உள்ள முக்கியமான தகவல்கள் நண்பர்களே. இதை தாண்டி கேள்விகள் கேட்க மாட்டார்கள். இதிலிருந்து தான் ஏதாவது ஒன்றை கேட்பார்கள். இதோடு இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம். ஏனென்றால் அடுத்த வகுப்பில் இதே போல
சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இப்போது பார்த்தது போலவே தான் இப்போது ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா என்பதை பார்த்தோம். அடுத்த வகுப்பில் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா என்பதை பற்றி பார்க்கலாம். ஏனென்றால் இரண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரியானது தான் நண்பர்களே. அதை மொத்தமாக பார்த்தால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிவிடும் என்பதற்காகத்தான் தனித்தனியாக பிரித்து பார்க்க இருக்கிறோம். இந்த வகுப்பில் இது ரெண்டு மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பில் அந்த இரண்டையும் பற்றி பார்க்கலாம். அதாவது ஸ்பீக்கர் என்று சொல்லும்போது லோக்சபாவில் இருக்கிறவர், சேர்மன் என்று சொல்லும்போது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களே. இரண்டு பதவிகளும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதனால்தான் தனித்தனியாக பார்க்க இருக்கிறோம். அடுத்த வகுப்பில் அந்த ராஜ்யசபாவினுடைய சேர்மன் மற்றும் டெபுட்டி சேர்மனை பற்றி பார்க்கலாம். நம்முடைய வகுப்புகளை தொடர்ந்து கவனித்து வாருங்கள் நண்பர்களே. இது எல்லா தகவல்களையும் உள்ளடக்கி தான் சொல்லப்படுகிறது. கட்டாயமாக பிஓ தேர்வில் நம்முடைய வகுப்பிலிருந்து கட்டாயமாக ஒரு கேள்வியாவது வரும். அதுபோக மாதிரி தேர்வுகளும் நடைபெற இருக்கிறது நண்பர்களே. அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய டெலகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் அதில் பிடிஎஃப் வடிவில் உள்ள நிறைய புத்தகங்கள், மேகசின் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் என்று அனைத்து பிடிஎஃப் ஃபைல்களும் டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நம்முடைய வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுடைய லிங்க் ஆனது கொடுக்கப்படும் நண்பர்களே. நீங்கள் அதை பயன்படுத்தி டெலகிராமில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப் ஃபைல்களும் அதில் இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுபோக நம்முடைய பயிற்சி வகுப்புகளில் தொடர்ந்து கேட்டு வாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக பிஓ தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வருவீர்கள் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் கேட்டு பயன்பெறட்டும். அடுத்து வரும் வகுப்பில் அடுத்து இதனுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.